ஹலோ வீவர்ஸ், கடந்த ஒரு வாரமாக இணையத்தில் பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பது பிரியாணி மேன் இர்ஃபான் டெய்லர் அக்கா சண்டை தான். இணையத்தையே இந்த சண்டை தான் உலுக்கி உள்ளது. அதிலும் பிரியாணி மேன் தற்கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமாகி இருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. 2K உலகில் நடக்கும் இந்த சண்டை பற்றி தெரியாதவர்கள், என்ன நடக்கிறது என்று புரியாதவர்களுக்கு ஒரு எளிமையான விளக்கம் இங்கே. பிரியாணி மேன் என்பவரின் உண்மையான பெயர் ரவி. இவர் பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். அபியூஸ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும் என்றால் அது பிரியாணி மேன் தான். வாயை திறந்தாலே வன்மம், கோபம், அசிங்கம்தான் இவரின் ஸ்டைல். இதை சிலர் டாங் டார்க் என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையில் டேங் டார்க் வீடியோக்களை சர்வதேச அளவில் பார்த்தவர்களுக்கு இவர் பேசுவது டேங் டார்க் இல்லை, அபியூஸ் என்று எளிதாக தெரிந்து இருக்கும். பெண்களை விடாமல் திட்டுவது, பெண்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும், திருமணம் செய்வதே வேலை பார்க்கத்தான், செம்மொழி பூங்கா என்பது பாலியல் தொழில் செய்யும் இடம் என்று தொடங்கி இவர் பேசுவது எல்லாம் அசிங்கம், வன்மத்தின் உச்சம்தான். இப்படிப்பட்ட பிரியாணி மேன் மீது ஏற்கனவே ஒரு போலீஸ் புகார் உள்ளது. அதாவது சிறுமிகளின் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்து டெலிகிராம் குழுவில் அட்மின் ஒருவருடன் இவர் நட்பாக இருந்ததும், அதன் பின் விஷயம் பெரிதான போது இதிலிருந்து பிரியாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டன. ஆனால் அதில் நேரடியாக பிரியாணி மேன் மீது புகார் வைக்க பெரிதாக ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பிரியாணி மேன் தான் சமீபத்தில் இர்ஃபான் மீதும் டெய்லர் அக்கா மீதும் கடுமையான புகார்களை வைத்தார். இர்ஃபான் என்பவர் உணவு ரிவ்யூ செய்யும் நபர். டெய்லர் அக்கா என்பவர் தயாலு டிசைன் என்ற நிறுவனத்தை வைத்துள்ளார். இது டெய்லரிங் நிறுவனம். இன்ஸ்டாகிராமில் இவர் டெய்லரிங் கற்றுக் கொடுக்கிறார். இதற்காக தனிப்பக்கம் வைத்துள்ளார். சமீபத்தில் டெய்லர் அக்கா என்று இவர் ட்ரெண்டிங் ஆனார். இதற்கு அவரின் வீடியோக்கள் தான் காரணம். இர்ஃபான் டெய்லர் அக்கா அளவிற்கு பிரியாணி மேன் பிரபலம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரியாணி மேன் கடந்த சில நாட்களில் 2 பேரையும் தாக்கி வீடியோ போட்டு இருந்தார். இனி நடந்ததை பாயிண்ட் டு பாயிண்டாக புரியும்படி பார்க்கலாம். பிரியாணி மேன் இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் இர்ஃபான் மச்சான் ஏற்படுத்திய கார் விபத்து பற்றி விமர்சனங்களை வைத்தார். இது இர்ஃபான் செய்தது என்றும், விபத்து ஏற்படுத்திவிட்டு இர்ஃபான் நிற்கவில்லை என்றெல்லாம் கூறினார். அதோடு இர்ஃபான் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்ததை விவகாரத்தை பற்றியும் விமர்சனங்கள் வைத்தார். இதற்கெல்லாம் இர்ஃபான் ஆதாரங்களுடன் பதிலும் கொடுத்தார். மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம், விபத்து ஏற்படுத்திய பின் அங்கேயே நிற்பதற்கான ஆதாரம், போலீசிடம் பேசியது உள்ளிட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் இர்ஃபான் பதிலடியாக கொடுத்திருந்தார். அதோடு புகார்களுக்கு எல்லாம் ஆதாரங்களும் இர்ஃபான் கொடுத்தார். டெய்லர் அக்கா பிளவுஸ் வீடியோ என்று ஆபாசமாக வீடியோ போடுவதாக புகார் வைத்தார் பிரியாணி மேன். அதோடு நிற்காமல் டெய்லர் அக்காவை கடுமையாக தாக்கி பேசினார். அவர் பெண் என்பதற்காகவே கடுமையாக பேசினார். அதோடு அல்லாமல் அவர் மோசடி செய்ததாகவும் புகார்களை வைத்தார். ஆனால் இதற்கு டெய்லர் அக்கா பதில் தரவில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கிட்டுக்கிட என்று விட்டுவிட்டார். ஆனால் ஏடூடி என்ற தரமான பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து விளக்கும் சேனல் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா மீது வைத்த புகார்கள் எல்லாம் பொய் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தார். இப்படி இருக்க கடுப்பான பிரியாணி மேன் லைவ் வீடியோ போட்டு ஏடூடி சேனலை தாக்கியதோடு தற்கொலையும் செய்வது போல செய்து காட்டினார். லைவ் வீடியோவில் இதை செய்ய அப்போது பேசி வைத்தது போல அல்லது வீடியோ பார்த்தோ அவரின் அம்மா கதவை தட்டி தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டது. இந்த முயற்சியே ஒரு நாடகம் என்று ஒரு பக்கம் புகார்கள் வைக்கப்படுகின்றன. அரசின் சமூக நீதி திட்டங்களை அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினர் சிலர் கூற, தற்போது பிரியாணி மேனுக்கு சில அதிமுகவினர் சப்போர்ட் செய்கின்றனர். இர்ஃபான், டெய்லர் அக்கா அதன் பின் இதில் தலையிடாமல் அமைதியாக உள்ளனர்.